ஹாய் கைஸ், என்னடா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறானே பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங் போய் கேஜை திறந்தோம். பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து காட்டுப்புறா வீட்டு பக்கத்தில் பொறிச்சிருந்தது. அது ஒருத்தவங்க எடுத்து நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க, நம்ம வளர்க்குறோன்னு சொல்லிட்டு. நம்மகிட்ட இப்போ 2 புறா தான் இருக்குது. 6 புறா இருந்தது, இப்போ 2 புறா தான் இருக்குது. 4 புறா திருடி பறந்துச்சு, திருட்டாங்க. அப்புறம் வந்து புறாவையும் திறந்து விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா கோழியோ நல்லா தான் மேய்ஞ்சிட்ருக்கு. அரிசிலாம் போட்டு வச்சுருக்கோம். கோழி வந்து 2 குஞ்சு போச்சு, அதுக்கும் அரிசி போட்டோம். அதுவும் பத்திரமா தான் வச்சுருக்கா. அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கோழி வந்து 7 கோழி பொரிச்சிருந்தது. அதுவும் பத்திரமா தான் வச்சுருக்கு. சரி, நம்ம வாட்டர் சேஞ்ச் பண்ணோம். ஒரு நாளைக்கு 2 வாட்டி வாட்டர் சேஞ்ச் பண்ணோம். அதையும் பண்ணிட்டு ஃபுட்டையும் போட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுட்டையும் போட்டேன். சரி, நம்ம புறா வாங்கலாமா வேணாமான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் காய்ஸ். அப்புறம் நம்ம கோழி வந்து ஒரு இடத்துல முட்டை வச்சு அடை உக்காஞ்சிச்சு. அதை நம்ம வந்து எடுத்துகிட்டு போய் அடை வச்சிட்டோம். கிட்டத்தட்ட 22 முட்டை கிட்டே இருக்குது. அதுலேயே பொறிக்குதா இல்லையான்ட்டு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த கோழி குஞ்சு வந்து நம்ம ரோட்டு ஓரத்தில் அண்ணன் விற்றுந்தார். அதையும் நம்ம வாங்கிட்டோம் காய்ஸ். சரி, இதையும் நம்ம வளர்க்கலாம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் கருங்கோழியும் சேர்த்து வாங்கிட்டு வந்தோம். நம்ம வீட்டில் கருங்கோழியே இல்லை. பார்த்தீங்கன்னா கருங்கோழியும் ஒரு பேர் வாங்கிட்டு வந்தோம். அதே வாங்கிட்டு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புறாங்கெல்லாம் வந்து பறந்து போகுது. அதுக்கு நம்ம வந்து இந்த கேஜ் அடிக்க போகிறோம். அடித்து முடிச்சுட்டு பார்க்கலாம். பாய் காய்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.